ஒரு வண்டி ஓடாதுன்றதுதான் எங்களுடைய நிலைமை. ஒரு பேருந்துகள் அனைத்தும் முழுமையாக நிறுத்தப்படும், அதுல மாற்று கருத்து இருக்காது. ஏன்னா தொழிலாளர்கள் கரண்ட்ல இருக்கிற தொழிலாளிக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகைக்காக அவர்கள் போராடுறாங்க. இன்றைக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது 100% பேருந்துகள் இயக்கப்படாது என்பது நிச்சயம். அரசு ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம நடத்தணும்னு சொல்லி, அது அவங்களுடைய தரப்புல இருக்கக்கூடிய முடிவா இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் வாகன இயக்கத்துக்கு தயாரா இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களும் இங்க இன்னைக்கு ஒவ்வொரு தொழிலாளியும் பாதிக்கப்பட்ட அந்த கட்சி இங்க பாருங்க, நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்கிறது ஒட்டுமொத்த தொழிலாளர் நலனுக்காக. இன்னைக்கு எல்லா சங்கமும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். ஆக அவர்களுக்கு இதுல பங்களிப்பு இருக்குது என்பதனால அவர்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் கண்டிப்பா கலந்துக்குவாங்கன்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதாவது ஏற்கனவே நீ இர்ரெகுலர், நீ வேலைக்கு வரலன்னு வேலை மறுக்கப்பட்ட தொழிலாளிகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாம் உடனே வாங்க உங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துடலான்னு சொல்லி கூப்பிட்டு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேலைக்கு ஆள் எடுப்பதில் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஆகவே நாங்கள் எடுக்காமல் இருக்கிறோம்னு 2 வருஷமாக காலி பணியிடத்தை அப்படியே வைத்திருக்கிறவர்கள் 2 மணி நேரத்தில் ஆள் எடுக்கிறாங்க, 3 மணி நேரத்தில் ஆள் எடுக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஆள் எடுக்கக்கூடியவர்களை மற்றவர்களை பயன்படுத்தி ஸ்கெலிட்டனாக சர்வீஸை ஓட்ட எப்போதும் போல இப்போதும் அவர்கள் முயற்சிக்க கூடும். ஆனால் மிக பெரும்பாலான வாகனங்கள் நின்று போகும். இந்த ஸ்கெலிட்டன் வண்டி மூலமாக ஜனங்க பிரச்சனையோ போக்குவரத்து பிரச்சனையோ தீராது, மாறாக அது பிரச்சனையை தீவிரப்படுத்தும். ரோட்ல ஓட்ட வேண்டிய வண்டியை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ள ஓட்டுவாங்க, இதெல்லாம் நடக்கும். இது ஏற்கனவே நாம் பார்த்தது தான். ஆகவே இது போன்ற தருணங்களில் 2 பேர் இருந்தால் ஒரு வண்டி எடுத்துட்டு இங்கேயும் அங்கேயும் பணம் காட்டலாம். அப்படி பணங்காட்டல் நடக்குமே தவிர உண்மையில் பயணங்கள் என்பது நடக்காது. அப்படியே பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் பொதுமக்கள் அந்த பேருந்துகளை புறக்கணிப்பார்கள் என்பதையும் நாம் பழைய போராட்டங்களில் பார்த்திருக்கிறோம். ஓடுகிற 1-2 பஸ்ஸிலும் அப்படிதான் நடக்கும். ஆகவே அதுதான் எங்களுடைய கருத்து. போராட்டம் திட்டமிட்ட போராட்டம் நடக்கும். போராட்டம் நடக்காமல் இருப்பது அரசின் கையில் இருக்கிறது. பேச்சுவார்த்தை தோல்வி இல்ல, ஒத்தி வைக்கப்பட்டு 6 மணிக்குள்ள முடிவு சொல்றதா சொல்றாங்க. அடுத்த தேதி கூட நாங்க பிக்ஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டோம். அமைச்சர் இன்று மாலை அழைத்து பேசினால் கூட இதுக்கு ஒரு முடிவு எடுக்கப்படும். எல்லாமே இப்போது அரசின் கையில் இருக்கிறது. ஆக்சிலரேட்டர், பிரேக் எல்லாமே அரசின் கையில் இருக்கிறது. ஓட்டுவதும் ஓட்டாதிருப்பதும் அவர்கள் முயற்சி பண்ணட்டும். நாங்கள் எங்க சைக்கிள் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் முயற்சிப்போம். நன்றி 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 நன்றி.